எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி சும்மா இருந்தாலும், "நீ சும்மா தானே இருக்கிற, பிரச்சனையாவது வச்சுக்கான்னு" சொல்லிட்டு கொடுத்துட்டு போகுது இந்த வாழ்க்கை. நம்ம பேர்லயும் டேட் ஆஃப் பர்த்லயும் ஒரு ஜிமெயில் ஐடி போட்டாச்சுன்னா, கூகுளை விட முந்திரியான் சீனாக்கார அண்ணனுவான். ம். அமெரிக்காக்காரங்க போடுறது போலே கூகுள்லேருந்து வாரது போலவே ஜிமெயில் ஐடி போட்டோன்னா யுவர் ஜிமெயில் ஐடி இஸ் லைவ்னு சொல்லிட்டு வரும் பார்த்துங்க. லைவில் போட்டுட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் தான் ஜிமெயில் ஐடி க்ரியேட் ஆகுது. அப்படியெல்லாம் செய்யுது. இந்த ஜிபி கேபி எம்பிக்கு வேண்டிட்டு அமெரிக்கா போல இவங்க செயல்படியாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே போக வேண்டிய ஜிபி கேபி எம்பி எடுத்தாச்சுன்னா கூகுள் நிறுவனம் என்ன ஆகும்? கூகுள் நிறுவனத்துக்கு நஷ்டம் வந்த உடனே எல்லா ஒர்க்கர்ஸையும் வீட்டுக்கு போங்க, நீங்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி அனுப்பியாச்சு. இப்போது கூகுள் நிறுவனம் சிறப்பாக செயல்படணும்னு சொன்னால் அதுக்கு நம்மளுடைய இந்தியாவில் வாழிய 80 கோடி மக்களுக்கு கேபி ஜிபி எம்பி எல்லாம் அங்கே தான் அவங்க போகணும். அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரமும் உயரும், அமெரிக்காக்காரங்களுக்கும் செழிப்பாகும். இது அமெரிக்காக்காரர் ட்ரம்ப் இருக்கா இல்லையா? நம்ம அதிபர், அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வேறு மேஜிக் 8 பால்னு ஒரு பால் இருக்குது பார்த்துடுங்க, மேஜிக். அதை வச்சு அவர் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்ச உடனே அந்த காண்டாக்டில் உள்ள நம்பரை எல்லாம் அவங்க அழகாக எடுத்து வச்சு அந்த காண்டாக்ட்லேருந்து அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுற போல் அந்த நம்பருக்கு அவங்க காசு அனுப்பி கொடுக்குறது போல் காசு அனுப்பி. எங்களுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய காண்டாக்டில் உள்ள ஒரு பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்டில் ஒர்க் ஆகுதுன்னு, ஃபோனெல்லாம் பேச முடியும், நெட்டெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க ஒரு என்னுடைய காண்டாக்டில் உள்ள ஒரு பிள்ளைங்க. அப்போ இப்படியெல்லாம் காண்டாக்டை மொத்தமாக எடுத்து அதில் இருந்து அவங்க நமக்கு கால் பண்ணிய போல் வாட்ஸ்அப் வழியாக அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்புறது போல் இப்படியெல்லாம் மோசமான வேலைகளை செய்கிறது. கால் பண்ணோன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது. அதுபோல் இந்த அமெரிக்கா அதிபர் ட்ரம்புக்கு மனநிலை இப்போ என்னென்னா, இந்த மேஜிக் சேம் மேஜிக், இப்போ ஒன்று பேசுகிறாரு, அடுத்த நாள் ஒன்று பேசுவார், இப்போ ஒன்று பேசுவார், அடுத்த நாள் ஒன்று பேசுவார். நம்ம உறவுகளை விரிசல் படுத்தியார், உறவுகளை இணைக்கிறாரு. அப்படி பேசி பேசி அவருடைய மனநிலையை குழப்பிட்டானோ மொத்தத்தில் இந்த சீனாக்கார நாய்கள். அவ்வளவுக்கு கேடு கட்டு இருக்கானோ. எனக்கு என்ன சொல்லகுன்னே தெரியலை. இதையெல்லாம் எப்படி இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போனாங்க உலக மக்களுக்கு? அப்போ தாங்க இவனை திருந்துவான். இந்த நாடு திருந்தணும்னா அதுக்குரிய நிறுவனங்கள் எல்லா இடங்கள்லையும் பரப்பப்படணும்.